ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மண்டே. எனக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு வருத்தமான விஷயம் நடந்திருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷமான விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, நேற்று நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே ஒரு நல்ல ரீச்சு. எனக்கு ஒரு 11 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரே நாளில் கிடச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சில பேர் நினைப்பீங்க. பட் எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் ஆட் ஆகுறப்ப எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அடுத்து எப்போ வந்து இந்த 500 வரும், எப்போ 1000 வரும் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு ஆசையோடு வந்து பார்த்துட்ருக்கும்போது ஒரே நாளில் 11 பேர் வந்திருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்யூ ஆல். என் வீடியோஸ் யார் யார் பார்க்குறாங்களோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு வந்து அதுதான் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். அப்புறம் வந்து இன்றைக்கி இன்னொரு சோகமான விஷயம் சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்லவா? சிரிச்சிட்டே சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது. என்னென்னா, முந்தின நாள் ஈவினிங் வந்து நான் வந்து குளிக்க ஒரு 5 மணிக்கு போயிட்டேன். கேட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு கதவெல்லாம் மூடிட்டு தம்பிங்களை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நான் குளிக்க போயிட்டேன். என்னென்னா, இது அவுட்டர், நம்ம வந்து சேஃப்டி வந்து நமக்கு முக்கியம். தம்பிங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி நான் எப்போவுமே அப்படி தான் குளிக்க போனேன்னா தம்பிங்களை உள்ளே விட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுவேன். ஸோ ஒரு 5:30 மணி 5:45க்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து ஃப்ரீயாக உட்கார்றப்ப வந்து இருட்டுற மாதிரி டைம் ஆயிடுச்சா. ஸோ மறந்துட்டேன், நான் வந்து கோழி சேவலை வந்து அடைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். எப்போவுமே கேட் ஓப்பன் பண்ணி வைப்போம் அந்த டைமு, அதுவாக உள்ளே வந்து படுத்துக்கிறோம். அப்படி இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து ஆஃபீஸ் போகிற டைமே அவர் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார். மேக்ஸிமம் 5 மணி தான் ஆகும். அவர் வந்து இதெல்லாம் பண்ணிடுவார். நேற்று வந்து சண்டே கிரிக்கெட் விளையாட போயிட்டு ஐயா வரவே இல்லை. துரை வந்து வரலை. 7 மணிக்கு வந்தார். நான் வந்து 7 மணிக்கு வராரே அப்படின்னு சண்டை போடலான்னு சொல்லி ஈகராக போய் கேட்டை ஓப்பன் பண்ணுறேன். சார் என்னை பார்த்து ரிட்டன் கேட்குறாரு, எங்கடி கோழியும் சேவலோ அப்படின்னு. எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து டக்குன்னு மறந்துட்டேன், இந்த கிரிக்கெட் விஷயத்தையும் மறந்துட்டேன். 7 மணியை மறந்துட்டு எனக்கு தெரியலையே, நாங்கள் வந்து உள்ளே இருந்தோம், நீங்கள் வந்து வரல, சண்டே எப்படி நாங்கள் தனியாக இருக்கோன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போயிட்டோன்னே ஒரு முறைச்சாரு. உன்னால் வந்து இதை கேட்டை கூட திறந்து வைக்க முடியாதா? திறந்து வச்சுருந்தா அதுவே உள்ளே வந்திருக்கும்ல. இந்த நான் கேட்குறேன் பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து நான் கோழியை பார்த்து கேட்பேன், எங்கே உன் புருஷன் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இவரும் போய் பாவம் வந்தவர் பாத்ரூம் கூட போகாமல் ஒரு 3/4 மணி நேரமாக பக்கத்து வீடு, எய்த்து வீடு, பக்கத்து சந்து எல்லார்கிட்டேயும் போய் சேவல் வந்துச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. கோழி மட்டும் இருந்துச்சு, குஞ்சம் எல்லாமே இருந்துச்சு. பட் வந்து சேவலை வந்து காணா. நானும் காலையில் வந்துரும்னு நினச்சேன். அவர்கிட்ட சொல்கிறேன் காலையில் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். கோழி, சேவல், புறா எல்லாமே அவர் வளர்த்துருக்காரு. நமக்கு ஒரு அறிவும் இல்லை, நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வளர்ந்தவங்க. நான் கோழியை தின்னதோடு சரி, கோழியை வளர்த்ததே இல்லையா. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக போயிருச்சு. இனிமேல் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து. இப்போ இனிமேல் வந்து எனக்கு மண்டைக்கு வந்து உரைச்சிடும். நம்ம 6 மணிக்குள்ளே வந்து கோழி சேவலை வந்து அடைச்சிடணும், அது காணாட்டி நம்ம போய் தேடணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல. அவர் மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது. அவர் எதுக்கு சண்டே வந்து 7 மணி வரைக்கும் கிரிக்கெட் விளையாடணும் இப்படி தான் நான் அவர் மேலே தூக்கி பழிய போட்டுட்டு இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், இதில் வந்து முழு தப்பு வந்து என் மேலே தான். நான் என் குழந்தைங்கள எப்படி சேஃப்டியாக உள்ளே கூப்பிட்டு வந்து கதவை பூட்டினேன், அப்போ அதுகளே நம்ம உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கணும். இது வந்து என் மேலே தான் பெரிய மிஸ்டேக். எனக்கு வந்து காலையில் 5 மணிக்கு சேவல் கூவும் நம்ம வீட்டில் வந்து, அப்போ எந்திரிக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து அது கூவலனோடனே எனக்கு டானு முழிப்பு வந்துருச்சு. காலையில் வெள்ளை நான் எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னையிலேருந்து நான் வந்து டெய்லி வந்து வாசலுக்கு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வீடு வந்து வாசல் வந்து பெருசு, 2 வாசல் இருக்குது. கோலம் போட்டால் 2 வாசலுக்கு போடணும். ஸோ வந்து மொதல்லாம் அதை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னோட சின்னவாண்டு 2 செகண்ட் பர்த்டே முடிஞ்ச பின்னாடி பயங்கர சேட்டை. நான் மெதுவாக எந்திரிச்சாலும் அப்படியே பின்னாடியே வந்து என் நைட்டியை பிடிச்சிட்டே திரிவான், தூக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பான். என்னால் வந்து எந்த வேலையுமே என்னால் கரெக்டாக பண்ண முடியாது. அதனால இந்த கோலம் போடுறதெல்லாம் நான் விட்டுட்டேன் ஒரு 2-3 மாதமாகவே. இப்போலாம் பண்ணுறதே இல்லை. சரி, இன்னையிலேருந்தாவது நம்ம எப்படியாவது கோலம் போட்டுறணும். இன்னொன்று என்னென்னா, இந்த 30 டேஸ் முடிய போகுது. எங்கள் வீட்டு பாப்பா வந்து அந்த பெரிய பொண்ணு, அதனால் 30 டேஸ் சாமி கும்பிடக்கூடாதுல, அது வந்து முடிய போகுது. ஸோ இனிமேல் வந்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தா கோலப்பொடியே இல்லை. கொஞ்சோண்டு கோலப்பொடி இருந்துச்சு, அதை வச்சு நம்ம 2 வாசலுக்கு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தெரிஞ்ச கோலம், ஒரு சின்ன கோலம்லாம் அழகாக போடுவேன். பட் ரங்கோலி தான் தெரியும், புள்ளி வச்ச கோலம்லாம் எனக்கு தெரியாது. ரங்கோலியை போட்டுட்டு அந்த சைடு ஒரு தாமரையை போட்டுட்டு அந்த கோலப்பொடியிலே நான் மிச்சம் பண்ணியிருக்கேன். அப்போ எப்படிப்பட்ட குடும்பஸ்தி பாருங்கள் நான்.
சரின்னு கோலமெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து வேலை எதுவுமே இல்லை. அதனால தான் நமக்கு சீக்கிரம் முழிப்பு வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியலை. என்னென்னா நேற்று வச்ச மீன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். நேற்று வச்ச ரசம் இருக்குது, சாதம் மட்டும்தான் புதுசாக வடிக்க போகிறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து மீன் குழம்பு, சாதம், மீன் வறுவல் தான் டிஃபன் கொடுத்து விட போகிறேன். தம்பிக்கு வந்து மீன் வறுவல் கொஞ்சோண்டு தான் அவனுக்கு கொடுப்பேன், ரசம் சாதம் கொடுக்க போகிறேன். அவன் சாப்பிட்டுப்பான் நல்லா. அவ்வளோதான் வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை. துணி துவைச்சாச்சு, துணி வந்து மடிக்கணும். துணி மடிக்கிற வேலை மட்டும்தான் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. சரின்னு காலையில் கோலம் போட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக போய் ஒலை வச்சுருந்தேன். ஒலையில் வந்து அரிசியை கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் பையன் எந்திரிச்சு வந்தான். கரெக்டாக சின்னவன் வந்து எந்திரிச்சு வரான் என்கிட்ட. நான் தூக்கி அவனை கொஞ்சிட்டு இருக்கேன். இவங்க அப்பா குடுகுடுன்னு எந்திரிச்சு வராரு வலையை விட்டு, ரூம் விட்டு. நான் வந்து என்னடான்னு போய் பார்த்தா அவர் வந்து அந்த சேவல் ஞாபகத்தில் வந்து வந்திருக்காரு. என்னென்னா சேவலை போய் திருப்பி தேடுறேன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரமாக திரும்ப தேடினார். நிறையா பேர்கிட்ட கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி நாய் தான்ப்பா கவிட்டு போயிருக்கோம், வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க, அவங்கவுங்க கோழியுமே நாய் வந்து இப்படி கவிட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப மனசுக்கு வந்து வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நம்ம வந்து இனிமேல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து இனிமேல் வந்து இது வந்து ஒரு பாடம். என்னடா திடீர்னு சவுண்டு கட் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. நான் போய் கோழி வந்து சவுண்டு போட்டுச்சா, சரி அதுக்கு ஏதோ ஆபத்தோ அப்படின்னு சொல்லி போய் எட்டி பார்த்துட்டு வரேன். அப்புறம் என்ன, இந்த அரிசியை கழுவி ஒலையில் போட்டுட்டு உப்பை போட்டுட்டு அரிசி ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது, நேற்று வந்து இந்த கிரிக்கெட்டை வச்சு ஒரு பெரிய சண்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா பொசுக்குன்னு நம்ம பக்கம் எல்லாமே திரும்பி போச்சு. நம்ம நேரமே சரியில்லைடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி அவர் நேரம் நல்லா இருக்கு போல், நம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அவர் யாராக இருந்தாலுமே கோவம் வருமா இல்லையா? சண்டே ஒரு நாள் தான் வந்து ஆஃபீஸ் போகாமல் அவங்க வீட்டில் இருக்காங்க. நம்ம கூட இல்லாமல் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடினா எவ்வளோ கோவம் வரும் இந்த கோவிட் முடிஞ்சதுலேருந்து. ஆனால் இது ஒன்று தான் எனக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ்ஸு. மற்ற எல்லாமே ப்ளஸ்ஸு. அதனால தான் நான் பேசாமல் போகிறேன். எங்கள் வீட்டில் கூட இதை சொன்னால் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கார், இது ஒன்று தானே, விட்டுரு விட்டுரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவருமே என்கிட்ட சொல்லுவார், ப்ளீஸ்ப்பா நான் இந்த ஒரு நாள் மட்டும் கிரிக்கெட் விளையாடிக்கிறேன், எனக்கு இது வந்து ரொம்ப மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா அவங்க பார்க்குற வேலை அப்படி மார்க்கெட்டிங்கு டார்கெட்னு போட்டு கொண்டு எடுக்கிறாங்களா. ஸோ அந்த ஒரு நாள் அவங்க நிம்மதியாக இருக்காங்க. எனக்கு என்னென்னா இந்த மற்ற நாள் ஃபுல்லாக இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப சண்டேவாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே, இவர் அப்பையும் போய் இப்படி விளையாடுறாங்களே அப்படின்னு தோணுது. பட் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் இந்த ஒரு நாள் ஆச்சு நான் ஹாப்பியாக இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. வேறு நம்ம என்ன சொல்கிறது, சரின்னு அவங்க பக்கமே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சின்னவருக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்தேன். பால் வந்து அவருக்கு வந்து எந்திரிச்சோடனே பாலாக தான் கேட்பார், பாலான்ட்டு தான் வருவார். சின்னவருக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு பெரியவர் வந்து நேற்றுலேருந்து பட்டர் பன் கேட்டுக்கிட்டே இருந்தார். இவர் வந்து வரும்போதே எங்கே வெளியே போனாலும் சரி, எப்போ வெளியே போனாலும் சரி, திருப்பி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராருனா ஃபோன் பண்ணி எனக்கு என்ன வேணும்னு கேட்காம வரமாட்டார். எதுவும் வேணுமா, வீட்டுக்கு எதுவும் வேணுமா, சமையலுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டு அதை வாங்கிட்டு தான் வருவார். அது எத்தனை பொருள் சொன்னாலும் பாவம் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வருவார். இன்னொன்று என்னென்னா, இவர் வந்து இப்போ வந்து ஒரு வேலையை டக்குன்னு பண்ண மாட்டார், கொஞ்சம் வந்து மெதுவாக பண்ணுவார். அதாவது கரெக்டாக பண்ணணும். அவருக்கு வந்து அறக்க பறக்க இவர் வேலை பார்க்க மாட்டார். நான் வந்து அப்படி இல்லை, நான் அறக்க பறக்க வேலை பார்க்குறவ, அப்படியே ஆப்போசிட். நான் வந்து அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னால், நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னா 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா நான் 1 ஹவரில் முடிச்சுடுவேன். இவர் எப்படின்னா இந்த 3 ஹவர்ஸ் முடிஞ்சு இந்த பேப்பரை பிடுங்குற வரைக்கும் எழுதுவாங்களே, அந்த மாதிரி கேங்க என் ஹஸ்பண்டு. ஸோ வந்து 2 பேருக்கும் அது கொஞ்சம் வந்து இதாகும். நானே கடைக்கு போனாலுமே வேகமாக வாங்கிட்டு வந்துடுவேன். பட் இவர் அப்படி இல்லை, ரொம்ப லேட்டாக்குவார், மெதுவாக பொறுமையாக தான் வாங்குவார். நம்ம வாங்கிட்டு இருக்கிறப்பே பக்கத்தில் ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா பேசாமல் நின்றுக்கிட்டு தான் இருப்பார். ஃபஸ்ட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னா கேட்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தாலுமே இவர் எங்கே போயிட்டு வந்தாலும் லேட் ஆனாலும் பசியில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்காம வரமாட்டார். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லா வேலையும் இவரே பார்த்து, வீட்டில் மட்டும்தான் நான் அதுவும் இப்போ ஒரு 1 இயராக இவருக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொமோஷன் ஆனனால வந்து இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. இல்லாட்டி மேக்ஸிமம் இவர் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுவாரா, ஆஃபீஸ்க்கு வந்து அந்தளவு போகவே மாட்டார். ஸோ வீட்டில் எனக்கு அவ்வளோ வேலை பார்த்து கொடுப்பாங்க. எப்படின்னா, நான் துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், என் கூட வந்துடுவார்.
வந்து நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். அவர் தான் துணி ஃபுல்லாக துவைச்சிட்ருப்பார், காய போட்டுருவார். அப்புறம் நான் இப்போ வீடு வந்து க்ளீன் பண்ணுறேன்னா என் கூட வந்து வேலை பார்ப்பார். தம்பிங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துப்பார். இப்போ இந்த ஒரு வருஷமாக தான் இவர் வந்து இந்த வீட்டு வேலையில் வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கார். நானும் விட்டுட்டேன். சம்டைம்ஸ் வந்து சொல்லுவேன், ஃபஸ்ட்டு மாதிரி நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, எல்லாமே நானே பண்ணுறேனே அப்படின்லாம் சொல்லுவேன். அவருக்கும் அது புரியுது, பாவம் இல்லாமல் இவளாக பண்ணுறான்னு. நான் வந்து வெயிட் வந்து கிட்டத்தட்ட 80 கேஜி இருந்தேன். இப்போ நான் வந்து 62 வந்துட்டு. அவ்வளோ வெயிட் லாஸ். எனக்கு என்னென்னா நானாக தனியாக வந்து எல்லாமே பண்ணுறேன். குழந்தைங்கள பார்த்துக்கிறது சரி, அதுவும் என்னோட சின்ன வாண்டு இருக்கே, ஒரு 100 கிலோ இருக்கிறவங்க கூட என் சின்ன வாண்டை ஒரு வாரம் வளர்த்தாங்கன்னா 50 கிலோவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சாரோட மகிமை அந்த மாதிரி. பார்க்க தான் இத்தினூண்டா இருப்பான், ஒல்லியாக இருப்பான். ஆனால் அவ்வளோ சேட்டை பண்ணுவான், போட்டு அரைப்பான். அடியெல்லாம் அம்மா சும்மா இடி மாதிரி விழுகும். ஒரு அடி அடித்தாலும் அவ்வளோ வலிக்கும். இவர் தான் அந்த சின்னவர். சூப்பராக பட்டர் பன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. முடி ஏன் இவ்வளோ இருக்குன்னா, தம்பிக்கு வந்து செகண்ட் மொட்டை இன்னும் போடலை. மகாலிங்கம் கோயிலுக்கு வந்து நம்ம போடுவோம். என்னென்னா என்னோட அப்பா வந்து ரீசெண்டாக வந்து தவறிட்டாங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ணாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆடி மாதம் போய் மொட்டை அடிச்சிடுவோம் தம்பிக்கு. அது வரைக்கும் அவனோட முடி வந்து ஏன் முடி மாதிரி. அதனால வந்து கொஞ்சம் நிறையா புசு புசுன்னு வளர்ந்துருக்கு. சரி, எல்லாருமே சாதம்லாம் வடிச்சிட்டு அவர் வந்து குளிக்க போயிட்டாரு. தம்பி வச்சு பெரியவன் வந்து விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அவனை கூப்பிட்டு நான் ஃபுல்லாக வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் இடையிலே வந்து சாப்பாடு கட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ரைஸ். என்னடா இவ்வளோ ரைஸ் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, பசியில் இருப்பார். காலையில் கம்மியாக தான் சாப்பிட்டு போவார் ஆஃபீஸ் போகிறப்ப. சரி, மதியமாவது நல்லா சாப்பிடட்டுமேன்னு சாதம் வைப்பேன். இது வந்து தம்பிக்கும் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் அதிலே ஊற்றிட்டு, இவருக்கு வந்து மீன் குழம்பு ஒரு இதுலேயும் மீன் துண்டு வந்து ஒரு இதுலேயும் வச்சு விட்டுருந்தேன். இதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு தம்பிக்கு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி பேக் பண்ணிவிட்டு இந்த லன்ச்சை வந்து நான் கொண்டு போய் வச்சுட்டு, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது என் கணவர் வந்து குளிச்சுட்டு வந்துட்டார். சரிங்களா, குளிச்சுட்டு வந்த மனுஷன் இதுக்கப்புறம் நான் பெரியவனை கூப்பிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிட்டு அவனை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் தொடச்சி விட்டு பவுடர் அடித்து யூனிஃபார்ம்லாம் மாட்டி விட்டுட்டு அவனை வந்து ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு ஆற விட்டுட்டு அவனுக்கு ஊட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த ஐயா வந்து ட்ரெஸ் மாற்றி தலை சீவுறாரு. யார்? என்னோட கணவர். இது மட்டும்தான் எனக்கு வந்து செம்ம கோவம் வரும். ஏங்க இவ்வளோ மெதுவாக பண்ணுறீங்க, வேகமாக பண்ணுங்கன்னா கேட்கவே மாட்டார். இப்போ எனக்கு வந்து என்னோட இடுப்பு வரைக்கும் முடி இருக்கும். ஆனால் நானே ஒரு இடத்துக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 15 மினிட்ஸில் குளித்து தலை சீவி ரெடியாகி நின்றுவேன். அதுக்கு மேலெலாம் எனக்கு டைம் எடுக்கும். சில நேரம் ஃப்ரீயாக இருந்தால் நான் பண்ணுவேன் மெதுவாக. பட் எங்கேயாவது போகணுன்னா வேகமாக கிளம்பணும்ல. இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து இவர்கிட்ட கடுப்பாகிற விஷயம் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம்னே ஒரு 1000 விஷயம் இருக்குது. சரி, ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மெதுவாக கிளம்பிட்டு இருந்தார். நானும் சொல்கிறேன், நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது தான் நான் தம்பியை வந்து கிளப்பவே ஸ்டார்ட் பண்ணேன். அவன் கிளம்பி முடித்து அவனுக்கு சாப்பிடவே வச்சுட்டே, நீங்கள் இன்னும் சாப்பிடக்கூட வரலையேங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கும் கத்திட்டு தான் இருந்தார். அவர் வந்து டென்ஷனில் இருக்கார், சேவலை காணமே அப்படின்னு. நான் வந்து அதுக்கப்புறம் அதனால் இன்றைக்கி எதுவுமே பேசலை. எப்போவுமே எங்களுக்குள்ளே எப்படின்னா, அவர் வந்து ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கார், ஒரு சண்டை போடுற மூடில் இருக்காருன்னா நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது, அவர்கிட்ட பேசவே மாட்டேன். அப்படியே வந்து விலகி வந்துடுவேன். ஏன்னா அந்த சண்டையை வந்து நான் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். இது வந்து இப்போ ஒரு 2 வருஷமாக நான் வந்து பழகுனது. அதுக்கு முன்னாடிலாம் நானும் சண்டைக்கு நிற்பேன். நீயா நானா, வாடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து மெச்சூர்ட் ஆகிட்டோம் நாங்கள் வந்து. அவர் ஆனால் மெச்சூர்டில் ஆகலை. அவர் சண்டைக்கு வான்னு கூப்பிடுவார். நான் தான் வந்து அப்பா சாமி ஆளை விடுறா, நல்ல வேலை 3 ரூமாக இருக்கிற வீடாக கட்டி கொடுத்தியே அப்படின்னு ஏதாவது ஒரு ரூம்குள்ளே போய் நான் கதவு பூட்டிடுவேன். அவர் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பார், ஃபோனை பார்ப்பார், தூங்கிடுவார். சப்போஸ் நம்ம தெரியாமல் போய் வாயை கொடுத்தோம், அவ்வளோதான், மாட்டினோம் நம்ம. எப்படி பெருசாக சண்டை வந்துடும். என்ன ஒரு என் மேலே என்ன ஒரு மைனஸ்னால், என்ன சண்டை போட்டாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். அதனாலேயே நான் சண்டைக்கும் போக மாட்டேன். ஆமாம், அவங்க இப்போ திட்டுறாங்கன்னா நம்ம விட்டுட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும்ல. எனக்கு வந்து அம்மா சைடு வந்து அந்த அளவு நான் வந்து
எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லி நான் போகவே மாட்டேன். எவ்வளோ சண்டை போட்டாலும் நம்ம இங்கே தானே இருக்கணும், அதுக்கு எதுக்கு நம்ம இவங்ககிட்ட சண்டை போட்டு அசிங்கப்படணும்னு சொல்லி நான் மேக்ஸிமம் விட்டு கொடுத்து போவேன், அவாய்ட் பண்ணிடுவேன். எந்த சண்டை வந்தாலும் வாயை மூடிக்கிட்டு பேசவே மாட்டேன். அவருக்கு அந்த கோபம் குறைஞ்சு சாராக என்கிட்ட வருவார், சரண்டர் ஆவார். அப்போ வச்சு செய்வேன். அப்போ வந்து நான் சண்டை போட மாட்டேன், கேட்பேன். நீங்கள் இப்படி பண்ணீங்களே, இப்படி பேசுனீங்களே, எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அப்போ வேணால் ஒரு ப்ராப்ளம். அப்போ வந்து அவருக்கு அந்த கோவம்லாம் தணிஞ்சு நம்ம மேலே லவ் இருக்குமா, ஸோ வாயே திறக்க மாட்டார். சரிப்பா சாரின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து வந்துடுவார். பட் அவர் கோவமாக இருக்கிறப்ப இல்லை மூட் அவுட்டில் இருக்கிறப்ப நான் போய் பேசவே மாட்டேன். ரொம்ப அறுக்கிறேனோ எனக்கே தெரியுது, ரொம்ப அறுக்கிறேன்னு. இதுதான் என்னோடய லாங் வீடியோ. என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் லூசுமாய் நானாக பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இனிமேல் அப்புறம் அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா, இந்த வீடை பற்றி கேட்குறனாலும் சரி. இந்த வீடு வந்து நாங்கள் ஹவுசிங் லோன் போடாமல் கல்யாணம் முடிஞ்சு 8 வருஷத்துக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணி கட்டின, லேண்டு வாங்கி கட்டின வீடு வந்து இது. ஸோ என்னோடய ஜுவல்ஸ் எல்லாமே வச்சு தான் நான் வந்து கட்டியிருக்கோம். நான் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான் இதில் வந்து ஒரு பெரிய, அவருக்கு நான் வந்து பக்கத்துணையாக மட்டும்தான் இருந்திருக்கேன். இதை பற்றிலாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசை. கூடிய சீக்கிரமே நான் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன். அப்புறம் அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. பெரிய வீடியோவை நான் போட்டிருக்கிறது இதுதான். ஸோ எனக்கு பேச தெரியாமல் நான் ஏதாவது பேசியிருந்தாலோ, அறுத்திருந்தாலோ, உங்களுக்கு போர் அடிச்சிருந்தாலோ என்னை வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் தேங்க்யூ. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து எனக்கு இனிமேல் நான் வீடியோஸ் எடுப்பேனான்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி அவ்வளோதான் வேலை. இருக்கிற பாத்திரம் பண்டத்தெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டு பேசாமல் தூங்க வேண்டியதான். குட்டி நாயை தூங்க வச்சுட்டு நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல்.